ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 18ல் இவற்றை முயல்களில் 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை எண்கோட்டில் குறிக்க. எண்கோட்டில் நம்ம குறிக்கணும். அப்போ எண்கோடுன்னா ஸ்கேலில் இருக்குதுங்களா, ஸ்கேலில் இருக்க மாதிரியே அளவுகள் நீங்கள் குறிச்சிட்டு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள். 3த்துக்குமே அதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டுக்கு 0.3. அப்போ 0.3னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போது 0.3னா 0த்துக்கு 1க்கு சென்டரில் வரும். அப்போது இது 0.1, இது 2, இது 3. அப்போது 3வது தான் இந்த பாயிண்ட்டு தான் 0.3ன்னு வரும் உங்களுக்கு. பாருங்கள், இதுக்கு ஆன்சர் 0.3 என்பது 0ஐ விட பெரியது, 1ஐ விட சிறியது. எனவே 0க்கும் 1க்கும் இடையே உள்ள அலகுகளை 10 சமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் மூன்றாவது பகுதி 0.3 ஐ குறிக்கும். இங்கே குறிச்சோம்ல, அதுதான் இங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 2வது 1.7. இதே மாதிரி படம் வரைஞ்சிட்டு நம்ம குறிச்சிட்டு எழுதணும். அப்போது இதுலேயும் அதே மாதிரினா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ பாருங்கள், 1.7னா 1க்கு மேலே 2க்கு குறைவு, 1க்கும் 2க்கு சென்டரில் வரும். 7னா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இந்த இடத்துல வரும் 0.7. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.7 என்பது 1ஐ விட பெரியது, 2ஐ விட சிறியது. எனவே 1க்கும் 2க்கும் இடையே உள்ள அலகுகளை 10 சமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் 7வது பகுதி 1.7ஐ குறிக்கும். அவ்வளோதான், இது 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 3rd கொஷின் பார்த்திங்கன்னா 2.3ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 2.3. அப்போ 2.3னா இந்த மாதிரி நேர்கோடு போட்டுன்னு இங்கே பாருங்கள், இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அப்போ இங்கே 2.3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஐ விட அதிகம், 3ஐ விட குறைவு. அப்போ 2லேருந்து அப்போது 3ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ பாருங்கள், 1, 2, 3. அப்போ 3னா 2.3 வந்து இந்த இடத்துல வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் எழுதிங்கன்னா 2.3 என்பது 2ஐ விட பெரியது, 3ஐ விட சிறியது. எனவே
2க்கும் 3க்கும் இடையே உள்ள அலகுகளை 10 சமமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் இது பார்த்திங்கன்னா 3வது இடத்துல தானே இருக்குது. அப்போ மூன்றாவது பகுதி 2.3 குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டில் இருந்தது 3 கொஷினுமே ஆன்சர் எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 2வது கொஷின். 2 மற்றும் 3க்கு இடையில் உள்ள தசம எண்களில் ஏதேனும் 2 எழுது. 2 நம்ம எழுதணும். 2க்கும் 3க்கு இடையில் தசம எண்ணா புள்ளியில் வர எண்களை எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண் கோடு வஞ்சினுங்க. அப்போது இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில்னா இந்த மாதிரி போட்டுக்கின்னு இது 2, இங்கே கடைசியாக 3. சென்டரில் பார்த்திங்கன்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 தசம எண். இது எல்லாமே இதில் ஏதாவது 2 எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 மற்றும் 3க்கு இடையில் உள்ள தசம எண்கள் பார்த்திங்கன்னா 2.5, 2.8, 2.9 2 கேட்டுக்கிறாங்க, 3 எழுதிக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின். 1ஐ விட அதிகமாகவும் 2ஐ விட குறைவாகவும் உள்ள ஏதேனும் ஒரு தசம எண்ணை எழுது. 1ஐ விட அதிகமாக 2ஐ விட குறைவானா அதே 1 புள்ளியில் வரும். அப்போது 1ஐ விட அதிகம் 1.4, இதை விட அதிகம் 2. புரிஞ்சுதுங்களா? அப்போது 1ஐ விட 2ஐ விட குறைவான நம்பர் ஒரு தசம எண் 1.4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்கள் இருந்தது. 3 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.